அனைவருக்கும் வணக்கம். நம்ம வழக்கமாக பயன்படுத்திகிட்டு இருக்க ஹீட்டாப் உடைய பின் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய பண பரிவர்த்தனைகள் எல்லாமே இது மூலமாக நடக்கிறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இதுதான் நம்மளுடைய பாதுகாப்புடைய முதன்மையாக நம்ம எடுத்துக்கணும். நமக்குள்ளே நிறையா டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருப்பாங்க, ஏன் இது எக்ஸ்பைரி ஆகுது பின் நம்பர் அப்படின்னு சொல்லி. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, நம்மளுடைய இந்த பின் நம்பருடைய வேலிடிட்டி பார்த்திங்கன்னா 365 நாட்கள் தான் இருக்கும். அதுக்கு மேலே அது எக்ஸ்பைர் ஆகிடும். இந்த பின் நம்பர் எப்போ எக்ஸ்பைர் ஆகுது அப்படின்றத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா, எக்ஸ்பைர் ஆகிறதுக்கு 7 நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கு பாப்அப் மூலமாக மெசேஜ் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய எம்பவருடைய முகப்பு பக்கத்துலேயே இந்த எம்பின் எக்ஸ்பைரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் கொடுத்துருப்போம். இதை ஓப்பன் செய்து நீங்கள் உங்களுடைய எம்பினை சேஞ்ச் பண்ணிக்கலாம். திரையில் தெரிகிற மாதிரி இந்த பாப்அப் மெசேஜை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா சேஞ்ச் எம்பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த இடத்துல உங்களுடைய கரண்ட் பின் நம்பரை போட்டிங்கனாக்கா அடுத்ததாக என்டர் நியூ பின் கேட்கும். புதுசாக பின் நம்பர் போடுங்க. இது ஃபேன்சியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னே பயன்படுத்தின பாஸ்வேர்டாகவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் நியூ பின்னை ஆப்ரேட் பண்ணிவிட்டு சக்ஸஸ் கொடுங்க. உங்கள் பின் நம்பரு சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். சில பேர்த்துக்கு இந்த 7 days பாப்அப் மெசேஜ் தெரியல அப்படின்னாக்க அவங்க எப்படி பின் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய எம்பவருடைய மெனுவில் போனீங்க அப்படின்னா அங்கே எம்பின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். அதில் நம்ம முன்னே காட்டின மாதிரியே சேஞ்ச் எம்பின் இருக்கும். அங்கே கரண்ட் பின் நம்பர் போட்டுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் நியூ பின் நம்பரையும் கன்ஃபார்ம் பின் நம்பரையும் போடணும். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கரண்ட் பின் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருந்த பட்சத்தில் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியுது. சப்போஸ் நமக்கு கரண்ட் பின் நம்பர் ஞாபகம் இல்லை மறந்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அது எப்படி மாற்றுறது அப்படின்னா, அதே எம்பின் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க கரண்ட் பின் நம்பர் போடுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டோன்ட் ரிமெம்பர் யுவர் கரண்ட் எம்பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னாக்க 4 digit ஓடிபி வரும். உங்களுடைய நம்பருக்கு அந்த 4 digit ஓடிபி வந்த பிறகு அதை எடுத்து போட்டு சக்ஸஸ் பண்ணுங்கள். பிறகு என்டர் நியூ பின் கன்ஃபார்ம் பின் நம்பர் கேட்கும். இது முன்னே நம்ம கொடுத்த மாதிரியே நீங்கள் கொடுத்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம். 3வது முறையாக நம்ம அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்ற பாப்அப் மெசேஜ் வரும். அந்த பாப்அப் மெசேஜ் வரும்போது நீங்கள் உங்களுடைய பின் நம்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். நம்மளுடைய பின் நம்பரை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா யார்கிட்டையும் உங்களுடைய பின் நம்பரை ஷேர் பண்ணாதீங்க. வேறு யாராவது உங்கள் பின் நம்பருக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி இருந்ததுனாக்கா உடனடியாக மாற்றிடுங்க. எல்லா பின் நம்பருமே உங்களுக்கு 365 நாள் தான் வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதே மாதிரி வெவ்வேறு பின் நம்பரை டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுங்கள். ஒரே பின் நம்பரை எல்லாத்துக்கும் பயன்படுத்தாதீங்க. எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நம்ம ஹேண்டில் பண்ணோம் அந்த பின் நம்பர் அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய பின் நம்பரோட வேலிடிட்டி முடியறதுக்கு முன்னாடியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பின் சேஞ்ச் பற்றிய ஏதாவது பாப்அப் மெசேஜ் வந்துச்சுனாக்கா அதை இக்னோர் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பின்னை மாற்றுறதுனாலையும் நம்மளுடைய டாக்குமெண்ட்டை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் வருகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா உடனே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம். பின் சேஞ்ச் பண்ணுற போது நமக்கு ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நெட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சரியான பின் நம்பர் தான் போடுறோமான்றதை செக் பண்ணிக்கோங்க. இதை மீறியும் உங்களுக்கு ஃபெயில்டு வந்துச்சுனாக்கா ஓடிபி ரீசெட் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு ஆச்சு அப்படின்னாக்கா சரியான பின் நம்பர் போட்டிங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். 2வது ஸ்டாக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். 3வதாக பார்த்தீங்கன்னாக்கா ரீட்டெயிலர் நம்பரை கரெக்டாக போடுறீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்கள். சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னாக்கா நமக்கு கொடுத்துருக்க அந்த பின் நம்பர் 365 நாட்களுக்கு மேலே எக்ஸ்பைரி ஆகிடும். இதை ஒவ்வொரு பிளாட்ஃபார்த்துக்கும் நம்ம தனித்தனியான பின் நம்பர் தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்ற நோட்டிஃபிகேஷன் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கம்பெனி கொடுக்குற அப்டேட்ஸ் கரெக்டான டைமில் அப்டேட் பண்ணி ஆப்லாம் பயன்படுத்தணும். அதே மாதிரி உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸையும் அப்டேட்டாக வச்சுக்கோங்க. இந்த நடவடிக்கை எல்லாமே ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். ஏன்னா நம்மளுடைய பரிவர்த்தனை எல்லாமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இப்படி பண்ணியிருக்கோம். நம்மளுடைய இந்த டிரான்சாக்ஷனில் நம்மளுடைய சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு அப்படின்றதுனால தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தருகிறோம். ஓகே, நன்றி.